இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, எண்ணக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஏழையின் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 34:6 நான் வாசிக்கிறேன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஏழையின் கூப்பிடுதலுக்கு நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறாராம். பாருங்கள், அப்படிப்பட்ட சிருஷ்டிகர் நமக்கு உண்டு, வல்லமையுள்ள தேவன் நமக்கு உண்டு. ஆனால் இந்த நாட்களில் ஒருபோல ஏழையின் கூப்பிடுதலுக்கு பெரியவர்கள், உயர் அதிகாரிகள் அல்லது செல்வந்தர்கள் செவி கொடுக்காமல் அற்பமா எண்ணலாம். பரலோகத்தின் தேவன் அப்படி அல்ல. அநேக நேரத்தில் அநேகர் அப்படித்தானே, நம்மளெல்லாம் யார் கண்டுக்க போறா, நமக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, என்ன வசதி இருக்குது, என்ன அளவு வாய்ப்பு இருக்குது, படிப்பு இருக்குது, நம்முடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம், நம்முடைய சூழ்நிலை என்று சொல்லி தங்களை தாங்களே நொந்து கொள்கிற கூட்டம் அதிகம். அநேகர் அப்படித்தான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறோம், தள்ளப்பட்டு இருக்கிறோம், எங்களை யாரும் புரிந்து கொள்ள வேண்டும் புலம்புகிற கூட்டமும் உண்டு. ஆனால் யாராக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்பாராம். அதோடு மட்டுமல்ல, அவருடைய இடுக்கண்கள் கட்டான சூழ்நிலையில அவர்களை அதிலிருந்து ரட்சிப்பார், விடுவிப்பார், பாதுகாத்து நடத்துவாராம். எவ்வளவு பெரிய தேவன். இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நம்முடைய வார்த்தைலாம் எடுபடாது, நம்முடைய ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் எப்படி கேட்பார்னு சொல்லி சந்தேகத்தோடு கூட இருக்கிறீங்களா? தாழ்த்தி கேளுங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்கன்னா வேதம் சொல்கிறது, கர்த்தர் அதை கேட்டு. ஆண்டவர் கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்ல மனம் மாறி போவதற்கு மனு புத்திரன் அல்ல. அவருடைய செவிகள் மந்தமாக இல்லை, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரமும் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவரை நோக்கி கூப்பிட நாம் கற்றுக்கொள்வோம். சூழ்நிலை பார்த்து பயந்து அமைதியாக இருந்தது போதும், மாறாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். தேவன் வல்லமையாய் இறங்கி கிரிகளை செய்வதை பார்க்க முடியும். ஒரு ஏழை விதவை தாய் தன்னுடைய பிள்ளைகள் பட்டினியா இருக்கிறத பார்த்து சகிக்க முடியாம இரவெல்லாம் அழுது ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லையே, இந்த வருமானமும் போதல, கணவன் வேற எனக்கு இல்ல, நான் விதவையாக இருக்கிறேன், இந்த பிள்ளைகளை எப்படி காப்பாற்றி கரை சேர்ப்பது தெரியல என்று இரவெல்லாம் அழுது பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆகாரம் இல்லை என்று சொல்லி இரவெல்லாம் ஜெபித்து விட்டு காலையில எழுந்து பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலாவது எங்கேயாவது ஆகாரம் கிடைக்கும்னு அலைந்து திரியும் போது ஒரு ரொட்டி கடையை பார்க்கிறாள். இந்த ரொட்டி கடையில போய் இந்த தாய் கேட்கிறார், ஐயா, என்னிடத்தில் வருமானம் எதுவும் இல்லை, காசும் இல்லை, என் பிள்ளைகள் பட்டினியா இருக்கிறார்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா, எங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், நீங்க ஒரு 2 ரொட்டி பாக்கெட் கொடுக்க முடியுமான்னு கேட்கும் போது அவன் கிண்டல் பண்ணினானாம். அதாவது கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மனிதனா, அப்படிப்பட்ட ஒரு மனிதன். உடனே அவன் சொன்னானா, நீ ஜெபம் பண்ணி உனக்கே அற்புதம் நடக்கல, எனக்கு நீ ஜெபம் பண்ணி ஆக போகுதுன்னு சொல்லி பரிகாசம் பண்ணினானா. உன் ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறதா என்று சொல்லும் பொழுது, யா ஜெபிக்கிற, நிச்சயமாகவே அதன் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் அந்த தாய் திரும்ப சொல்லுகிறார். சரி, ஒரு சின்ன காரியத்தை நீ செய்யணும், பேப்பர்ல ஒன்று ஜெபத்தை எழுதி இந்த தராசுல வை, அதே நேரத்துல மறுபக்கத்துல நான் ரொட்டி பாக்கெட்டை வைக்கிறேன், எது வெயிட்டா இருக்குதுன்னு பாப்பேன்னு சொல்லும்போது இந்த ஏழை விதவை தாயும் சில வரிகளை ஜெபமாக எழுதி அந்த தராசிலே வைக்கிறார். ஒரு பக்கத்திலே, மறுபக்கத்திலே ரொட்டி துண்டை வைக்க ஆரம்பித்தான். இந்த ஜெபம் ஒரு தாளில் தான் எழுதப்பட்டது, ஆனால் அது அப்படியே வெயிட்டாக கீழே இறங்கி இருந்தது, மேல தூக்கவில்லை. இவன் பல 4-5 ரொட்டி பாக்கெட்டை வைத்து பார்க்கிறான், ஆனாலும் அது கீழே இறங்கவே இல்லை. அந்த அளவு பேப்பர்ல புலவு இருக்குதா ஜெபத்துல அவன் பயந்து நடுங்க ஆரம்பித்து விட்டானாம். கர்த்தர் அங்கு கிரிகளை ஆரம்பிக்க, அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். பயந்து போய் என்ன பண்ணினான், அந்த பிரெட் பாக்கெட்டை கொடுத்து எடுத்துட்டு போங்கம்மான்னு சொல்லிட்டு அனுப்பி வைத்து விட்டான். ஆனால் 1 மணி நேரம், சில மணி நேரமான அந்த அதிர்ச்சியிலிருந்து அந்த மனிதனால் வெளிவரவே முடியவில்லையாம். அடுத்து என்ன நடந்தது, அவனும் கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு கர்த்தர் பக்கமா அவனுடைய வாழ்க்கை திரும்பி விட்டதாம். யோசித்து பாருங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், அந்த விதவை தாய் கூப்பிட்டார்கள். பாருங்கள், கர்த்தர் கேட்டு
பிள்ளைகளை பட்டினியா இருந்த சூழலை மாற்றினார். அதே தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, நம்முடைய ஜெபத்திற்கு ஜீவன் உண்டு. அதனுடைய மேன்மை நீங்க அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் ஜெபிக்காமலே இருக்க முடியாது. அதனால் நம்மை தாழ்த்தி நம்மை முழுவதும் ஆண்டவருக்கையில் ஒப்புக் கொடுப்போம். உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவோம். நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் மறு உத்தரவு கொடுப்பார். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து நிற்கிறோம் அப்பா. அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு என்று சொன்னது போல யாரெல்லாம் ஏழ்மை நிலைமையிலே, யாரெல்லாம் தரித்திரத்திலே, கஷ்டத்திலே, கடன் பிரச்சனையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே இருந்து வேதனையோடு இருக்கிறார்களோ, நோக்கி பார்க்கிறார்களோ, கூப்பிடுகிறார்களோ, பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற பெற்றோர்கள் உண்டு, தங்களுக்காய் ஜெபிக்கிற பெற்றோர்கள் உண்டு. பலவீனத்திலிருந்து விடுதலை வேண்டுமே, சுகவீனம் மாற வேண்டுமே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டுமே, பல காரியங்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பீராக. சூழ்நிலைகள் மாறுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. இந்த நாள் முழுவதும் மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளின் நிறப்பட்டும் ஒரு ஜெபாவியை ஊற்றி ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கூப்பிடுவோம். ஏழையின் சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். பதிலை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார்.